ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்குமே ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. கொஞ்சம் தூரம் கழிச்சு நீ இங்கே தான் இருக்கியான்னு கேட்குறா. அதுக்கும் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. இப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக. பட் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹீரோக்கு தான் இல்லை. இப்போ ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு டின்னர் போகலாமா அப்படி சொல்லி கேட்டிருப்பா. ஹீரோவுமே அதுக்கு டீல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். முக்கியமாக ஹீரோவுக்கு காது கேட்காது. அதனால் ஹீரோயின் கேட்குற எல்லாத்துக்குமே அவன் பதில் எழுதி தான் காட்டுவான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் டின்னர் போயிட்டு வராங்க. ஹீரோயினுமே செம்ம ஜாலியா இருக்கா. எப்படியோ ஹீரோ நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறான்னு. ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட நிறைய கேள்வி கேட்கறான். உனக்கு நான் இப்படி பேசிட்டே இருக்கிறது பிடிக்கலையா அப்படிலாம் கேட்கறப்ப இல்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அடுத்த நாள் காலைல இருந்துச்சு நேரமே ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பா. பட் ஹீரோ வேலைக்கு கிளம்புறப்பதான் எந்திரிக்கவே செஞ்சிருப்பா. சரி மார்னிங் எந்திரிக்கலாம்னு நேற்று மாதிரி மறுபடியும் ஹீரோவை டின்னர் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பேராகிராஃபா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். பட் ஹீரோ இன்னைக்கு ஒர்க் முடியவே லேட் ஆகும் சொன்னதுனால ஹீரோயின் பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அவன் வரலன்னா என்ன நம்ம மட்டும் போலாம் அப்படி சொல்லி ஒரு கட்டத்துல முடிவு எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கும் போறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அங்க வரான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்.